ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா மே 28 ரிலீஸ் ஆகும், மே எண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அதை எதை வச்சு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளரான கேவின் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலான ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் அப்போ வந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மே 28 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி முடிவாக இருந்தாங்க. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஜூன் 22 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஜூன் 22 தளபதியோட பர்த்டேக்கு ரிலீஸ் ஆனால் வேற லெவல் தான், சம்பவம் தான், சூப்பர் தான் சொல்லுவேன். ஏன்னா தளபதியோட பர்த்டேக்கு நல்ல ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம தளபதியோட பர்த்டேக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் வந்திருக்கே தவிர, படத்துல இருந்து அப்டேட்ஸ் தான் வந்திருக்கே தவிர இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆனது இல்ல. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் படமா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. சோ நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ரொம்பவுமே டைமிங் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு மாசம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே படம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன் நிறைய ஃபேன்ஸ் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கேவின் ப்ரொடக்ஷன் பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. சோ மே 28 வரலாம். சோ இது வரைக்கும் மிகப்பெரிய ஹைப்ல இருந்த தமிழ் சினிமாவில மிகப்பெரிய ஹைப்ல இருந்த ஒரு பெரிய படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவரோட கருப்பு தான். சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சோ படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல் சம்பவம் பண்ணிருச்சு. அண்ட் அடுத்ததா இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற படம் ஜனநாயகன் தான். என்னதான் லீக் ஆனாலும் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. சோ அதனால மே 28 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டுக்கிறேன். பட் மூவி டீம் என்ன மாதிரி பிளான் பண்ண போறாங்க அப்படின்றே தெரியல. பட் ஆனா மே 28 வரலனா கண்டிப்பா ஜூன் 22 வந்துரும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ ஜூன் மந்த்துக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜூன் மந்த்துக்கு மேல போக வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில நம்ம கான்ஃபிடண்டா இருக்கலாம். மே 28 இல்ல அப்படின்னா ஜூன் 22 இந்த ரெண்டே டேட்ல ஃபிக்ஸடா படம் ரிலீஸ் ஆயிடும். சோ ஃபிக்ஸடா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் டேட்டா ஜூன் 22 இதான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த டேட்ல ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய போட்டியா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் வாங்குனாங்க. சோ 120 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வகையில படம் டிலே ஆனதுனால டீல கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ மறுபடியும் படத்தை வாங்க வந்தாங்க. பட் படம் லீக் ஆனதுனால கொஞ்சம் கம்மியான கோர் பண்ணாங்க. சோ அதனால கேவின் ப்ரொடக்ஷன் அவங்கள ஆஃப்ல வச்சுட்டு ஜி ஸ்டுடியோ பேசிட்டு இருந்தாங்க. சோ எவ்வளவு வாங்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கு கேப்ல விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரா. சோ அதனால கண்டிப்பா படம்ன்றது நல்ல ஒரு வரவேற்பு படம், நல்ல ஒரு ஹைப் இருக்கிறனால கண்டிப்பா படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அமேசான் பிரைம் கேவின் ப்ரொடக்ஷனை பார்த்து நாங்களே வாங்கிக்கிறோம் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டீல் பேசிட்டு இருக்கதா சொல்லப்படுது. சோ கண்டிப்பா 100 கோடிக்குள்ள லாக் பண்ணுவாங்க. சோ 100 கோடிக்கு கீழே போக வாய்ப்புகள் கிடையாது. போன வாட்டி 120, இந்த வாட்டி ஒரு 20 கோடி குறைப்பாங்க அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப குறைக்க வாய்ப்பு இல்ல. சோ பாப்போம் எப்படி பேசி லாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு படம் நீட்டா ரிலீஸ் ஆனா சந்தோஷம் தான். சோ இன்னொரு ஒரு மாசம் வெயிட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தளபதியோட பர்த்டேக்கு தான் வரும்னு தோணுது. சோ பாப்போம் எப்ப அப்டேட் கொடுத்து என்ன மாதிரி சம்பவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் மே 28 இல்ல அப்படின்னா ஜூன் 22 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களுக்கு தட்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.